ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களா தான் இருக்கணும். வணக்கம் நண்பா. லியோ படத்துக்காக தளபதி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அந்த அளவு தான் பார்த்தீங்கன்னா லியோ படத்தோட வைப் இருந்தது. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா வைப்பு குறையாம தான் தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டோட இருந்துட்டு வரும். ஸோ அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அந்த ஒரு எல்சியூ கான்செப்ட் உள்ள கொண்டு வந்திருந்தாரு. ஸோ லியோ படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தையும் தாண்டி தான் இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் லைட்டாக வந்து சொதப்பிடுச்சு அப்படின்றது சொல்லப்படுறாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சொதப்பினா தெரியாது. ஏன்னா எல்லாரும் பற்றிலையும் பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பு இருந்து அந்த இது பார்த்தீங்கன்னா பூர்த்தி பண்ணியாச்சு. ஸோ மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துட்டாரு லோகேஷ் கனகராஜ். அது வந்து வேற எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ இதுக்கப்புறமே லியோ பார்ட் 2 எடுக்க போறோம் அப்படின்றத லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தளபதி ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. லியோ படத்தோட பார்ட் 2 அப்டேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் நிறைய இடத்துலலாம் கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நான் வந்து இதுக்கப்புறம் தான் எழுத போறேன் அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருப்பாரு. இப்போ லியோ படத்துல இருந்து மேக்கிங் ஸ்டில்ஸ்லாம் ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேக்கிங் ஸ்டில்ஸ்லாம் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ இந்த ஃபோட்டோஸ் தான் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அதிகமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பன் பண்ணாவே பார்த்தீங்கன்னா லியோ அப்படின்ற ஹேஷ்டேக் தான் அதிகமாக போயிட்டு இருக்குது. அது ஓப்பன் பண்ணாவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4-5 ஃபோட்டோஸ் தான் பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டிங்காகவே போயிட்டு இருக்குது. ஸோ இதில் நம்ம தளபதி மேத்யூ தேமஸ் அதே மாதிரியே லோகேஷ் கனகராஜ் கேமராமேனா மனோஜ் பிரமம் இவங்களாம் பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரியான ஒரு போஸ்டர் ஒன்று அது வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதில் நம்ம தளபதியும் மேத்யூ தேமஸும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்ல இருக்க மாதிரி ஏன்னா அந்த தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொப்பியுமே எதுவுமே போடாம இருக்காங்க. அதே மனோஜ் பர்மன் சாரும் டேரக்டர் லோகேஷ் கனகராஜும் பார்த்தீங்கன்னா தலையில வந்து தொப்பிலாம் போட்டிருக்காங்க. பனி குளிர் அந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம தளபதியும் அதே மாதிரி மேத்யூ தேமஸும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்ல இருக்கிற மாதிரியான போட்டோ வந்து இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த போட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ என்ஜாய்மெண்டோட இருக்காங்க. பேக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு. லியோ படத்துல மன்சூர் அலிகானோட அந்த ஒரு சீன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகானும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து லியோ படத்தோட பார்ட் 2ல கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தாரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திரிஷா மன்சூர் அலிகான் இந்த ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருந்தது. ஸோ கோர்ட் வரலும் பார்த்தீங்கன்னா கேஸ்லாம் போட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவே ஆணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்றது இது வரலுமே தெரியல. அதனால பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் மன்சூர் அலிகான லியோ பார்ட் 2க்குள்ள கொண்டு வருவாரா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தேக கேள்விக்குறியே இருந்துட்டு வருது. ஸோ கொண்டு வந்திருந்தாருன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்கும். ஏன்னா பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு கதை என்ன அப்படின்றத பார்ட் 2ல வந்து என்னன்றது சொல்லுவாரு. ஸோ மன்சூர் அலிகான் வந்து நம்ம தளபதிக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேனுமே. அதே மாதிரி நம்ம தளபதியும் பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகானோட அந்த ஒரு ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா இப்போ லியோ படத்துல இருந்து எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்தான். ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சீன்லாம் கொடுத்துருப்பாரு. லியோ படத்தோட பார்ட் 2ல மன்சூர் அலிகான் இருந்தாருன்னா கண்டிப்பா வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கொடுப்பாரு. ஸோ நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு கொடுக்க போறாரு அப்படின்றத. இப்போ லியோ படத்துல இருந்து அன்சின் கிளிக் பார்த்தீங்கன்னா இப்போ 4-5 போட்டோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து உங்களோட ஃபேவரட் எது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம இப்போ போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல தளபதி பத்தின புதிய அப்டேட் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.